அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலை உயர்வால் கடும் நெருக்கடி. எரிபொருள் சிக்கல்கள், பாடசாலைகளை மூடுவது தொடர்பில் வெளியான அறிவிப்பு. எரிசக்தி நெருக்கடிக்கு நிரந்தர தீர்வை நோக்கி இலங்கை. இலங்கையில் மீண்டும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுமா? வெளியான அறிவிப்பு. வளைகுடா மோதல், இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பெரும் நெருக்கடி. யாழில் வீடொன்றிலிருந்து ஆணின் சடலம் மீட்பு. இலங்கையில் அறகலிய காலவிலை எரிபொருளும் டிரம்பின் 48 மணி நேர ஹோர்மோஸ் முடக்கமும். இன்று மாலை 6 மணி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவுள்ள தனியார் பேருந்து சேவைகள். யாழ்ப்பாணம் உட்பட பல பகுதிகளில் தபால் சேவையில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம். அதிகாலையில் போலீசாரிடம் சிக்கிய 2 இளம்பெண்கள். தொடர்பென விரிவான செய்திகள். எரிபொருள் விலை உயர்வு காரணமாக இன்று நள்ளிரவு முதல் கொள்கலன் போக்குவரத்து கட்டணங்கள் 20% உயர்த்தப்படும் என்று கொள்கலன் போக்குவரத்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி துறையை தொடரும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குறித்த சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுளா குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து சங்கங்களின் செயற்குழுவால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் கட்டண உயர்வு குறித்த அனைத்து தரப்பினருக்கும் தற்போது தெரிவிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இவ்விடயம் குறித்து மேலும் கருத்து தெரிவிக்கையில், இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு அனுமதி வழங்குவதில் ஏற்படும் தாமதத்தால் ஏற்கனவே ஒரு கடுமையான நெருக்கடி உருவாகியுள்ள நிலையில் இந்த விலை உயர்வு இல்லாமல் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கலன் போக்குவரத்து சேவையை தொடர இயலாது. இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு அனுமதி வழங்குவதில் ஏற்படும் இந்த தாமதத்தை கூடிய விரைவில் சரி செய்யுமாறு அரசை கேட்டுக்கொள்கின்றோம். ஏனெனில் இதனால் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலையும் நீண்ட வரிசைகளில் காத்திருப்பதால் எரிபொருள் வீணாவதும் ஏற்படுகின்றது. இவ்விடயம் குறித்து தனது கருத்துக்களை தெரிவித்த இலங்கை பொருட்கள் போக்குவரத்து சேவைகள் சங்கத்தின் செயலாளர் இனாம் காஃபூர், எரிபொருள் விலை உயர்வின் காரணமாக கொள்கலன் போக்குவரத்து கட்டணங்களை உயர்த்த வேண்டியிருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க பாடசாலைகளை மூடுவது குறித்து அரசாங்கம் இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை உயர்வு குறித்து ஊடகங்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போது அமைச்சர் இன்று இதனை தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் அரசு மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து தனியார் பாடசாலைகளுக்கும் புதன்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சிறப்பு அரசாங்க விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் புதன்கிழமைகளில் கல்வி வகுப்புகளை நடத்துவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏப்ரல் 10ஆம் திகதியுடன் தவணைகள் முடிவடைய உள்ளதாகவும் அதுவரை புதன்கிழமைகளில் மட்டும் பாடசாலைகள் இயங்காதென்றும் அமைச்சர் கூறியுள்ளார். சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளின் நிச்சயமற்ற தன்மையானது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதால் முடிந்தவரை வாரம் முழுவதும் 4 நாட்களும் பாடசாலைகளை நடத்த எதிர்பார்ப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நீண்டகால எரிசக்தி நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் திருகோணமலை எண்ணெய் தொட்டி வளாகத்தை மறுசீரமைக்கும் பணிகளை இலங்கை அரசாங்கம் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்திற்கு இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் ஆதரவு வழங்க உள்ளதாக தனியார் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. 2ஆம் உலகப் போர் காலத்து எண்ணெய் சேமிப்பு வசதிகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது எரிபொருள் விநியோக சவால்களை சமாளிக்க ஒரு நிரந்தர தீர்வாக அமையும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். 2025 ஏப்ரல் மாதம் இலங்கை, இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் இடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி திருகோணமலையை ஒரு பிராந்திய எரிசக்தி மையமாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இத்திட்டத்தில் இந்தியாவின் தலையீட்டை எதிர்த்து வந்த தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான தற்போதைய அரசு தற்போதைய உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை கருத்தில் கொண்டு இந்த முக்கியமான கொள்கை முடிவை எடுத்துள்ளது. இலங்கை அரசு ஏற்கனவே இதற்கான வரைவு முன்மொழிவை சமர்ப்பித்த நிலையில் தற்போது எரிசக்தி அமைச்சகம் இதன் தொழில்நுட்ப அம்சங்களை ஆய்வு செய்து வருகின்றது. இந்த ஆய்வுகள் முடிந்தவுடன் இந்த திட்டம் டெண்டர் நிலைக்கு நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்காலிக தீர்வுகள் நிலையானவை அல்ல. உலகளாவிய எரிசக்தி சூழலை கருத்தில் கொண்டு எண்ணெய் சேமிப்பு மற்றும் விநியோகத்தை கையாள எங்களுக்கு ஒரு நீண்டகால உத்தி தேவை என்றும் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார்.
எரிபொருள் விநியோகத்தில் எந்த இடையூறும் இல்லாததால் மின்வெட்டுகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் டிஜே ராஜகருண தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற சிறப்பு ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் மார்ச் 24, 25ஆம் திகதிகளில் வரவிருந்த கச்சா எண்ணெய் கப்பல் வராததால் இம்மாதம் 25ஆம் திகதி வரை மாத்திரமே சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும். இதனால் மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருள், எண்ணெய் மற்றும் நெப்தா ஆகியவற்றிற்கு தட்டுப்பாடு ஏற்படும். இது பாரிய பிரச்சனையாகும். எதிர்வரும் ஏப்ரல் 12, 13 திகதிகளில் எரிபொருள் கப்பல் ஒன்று வரவுள்ளது. ஆனால் நெப்தா வராது. அதற்கு பதிலாக டீசலை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும். இந்த நெருக்கடி காரணமாக இரவு நேரங்களில் டீசல் மூலமே மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். எனவே தேவையற்ற விளக்கையாவது அணைத்து வீதி விளக்குகளையும் அணைத்து இதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். வளைகுடா மோதலை தொடர்ந்து உணவு மற்றும் பொருட்களின் இறக்குமதியில் ஏற்பட்ட இடையூறுகள் மற்றும் ஹோர்மோஸ் நீரிணை மூடப்பட்டதால் இலங்கை கடுமையான உர பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ளது. இந்த நிலைமை அத்தியாவசிய விவசாய உள்ளீடுகள் மற்றும் உணவு இறக்குமதிகளின் ஏற்றுமதியில் குறிப்பிடத்தக்க தாமதங்களுக்கும் விலைகளில் கடுமையான உயர்வுக்கும் வழிவகுத்துள்ளது. ஈரான் சம்பந்தப்பட்ட அமெரிக்க இஸ்ரேல் போரினால் உர விநியோகத்தில் ஏற்படும் இடையூறுகளால் கடுமையாக பாதிக்கப்படும் நாடுகளில் இலங்கையும் ஒன்றாக இருக்கலாம் என்று ஐநா அமைப்பின் அறிக்கை ஒன்று குறிப்பிடுகின்றது. இந்த அறிக்கையின்படி இலங்கையின் உர இறக்குமதிகளில் 36% ஹோர்மோஸ் நீரிணை வழியாகவே செல்கின்றது. இது தனது இறக்குமதிகளில் 54%. இந்த வழித்தடையை சார்ந்துள்ள சூடானுக்கு பின்னாலும் 32%, ஆஸ்திரேலியாவை விட முன்னாலும் இலங்கையை வைக்கின்றது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக மேற்காசியாவில் உள்ள கப்பல் போக்குவரத்து அபாயங்களை தவிர்ப்பதற்காக சீனாவிலிருந்து யூரியாவை இறக்குமதி செய்யும் திட்டங்கள் உட்பட நிலைத்தன்மையை பேணுவதற்காக விவசாய அமைச்சு அவசரகால நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் நேற்றைய தினம் வீடொன்றிலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, நேற்றைய தினம் வீடொன்றிலிருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து அப்பகுதி மக்கள் குறித்த வீட்டில் வசித்து வந்த நபர் சில நாட்கள் வெளியே நடமாடாத காரணத்தால் உறவினருக்கு அறிவித்துள்ளனர். உடனடியாக உரிய இடத்திற்கு சென்று உறவினர்கள் வீட்டினை திறந்து பார்த்தபோது வீட்டில் வசித்த ஆண் சடலமாக காணப்பட்ட நிலையில் மருதங்கணி காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் சடலமாக காணப்பட்டவர் செம்பியன்பற்று வடக்கை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட செபமாலை செல்வலிங்கம் என தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மருதங்கணி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 2026 கோட்டபாய ராஜபக்ஷவை விரட்டியடித்த அறகலிய காலத்தில் நிலவிய எரிபொருள் விலை ஏறக்குறைய இலங்கையருக்கு மீண்டும் வந்துவிட்டது. நேற்று நள்ளிரவுக்கு பின்னர் மீண்டும் ஒருமுறை எரிபொருட்களின் விலைகள் உயர்த்தப்பட்டமை இனிமேல் பேருந்து கட்டணங்களின் உயர்வு உட்பட சகல விலையேற்றங்களுக்குரிய ஒரு பதாக டொமினோ ஆட்டத்தை நடத்தப் போகின்றது. இந்த விலையேற்றம் இன்னும் மக்களின் பணப்பைகளை சரசரவென பதம் பார்க்கும் சாத்தியப்பாடுகளை அதிகரிக்கும் என்பது நிதர்சனம். தற்போது நாட்டில் மீண்டும் தலையெடுத்த இந்த எரிபொருள் நெருக்கடியில் எப்படியாவது காசு பார்த்து விட வேண்டும் என்ற பதுக்கல் மாஃபியாவும் முளைந்து விட்டதால் இதுவரை போதை மாஃபியா மற்றும் பாதாள உலக முகங்களை தேடிய காவல்துறை இப்போது எரிபொருளை பதுக்கி அதிக விலைக்கு விற்பனை செய்யும் மாஃபியாவையும் பிடிக்க தேடுதல்களை நடத்தும் புதிய தலையீடியும் வந்துள்ளது. இலங்கையில் இப்போது நடைமுறையில் உள்ள QR எனப்படும் துரித பதிலளிப்பு பங்கீட்டு முறை நாட்டின் எரிபொருள் பாவனையை உண்மையாக குறைக்காமல் செயற்கையாக கட்டுப்படுத்த முயற்சிப்பதால் இந்த முறை இனி சரிவராது என்பதாக கிசுகிசுப்புகள் உள்ள நிலையில் புதிய சீர்திருத்தம் என்ற அடிப்படையில் எரிபொருள் விலைகள் நேற்று நள்ளிரவில் உயர்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்குள் முறையான பஸ் கட்டண திருத்தம் அறிவிக்கப்படாவிட்டால் மாலை 6 மணி முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடவுள்ளதாக தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. கட்டண திருத்தம் தொடர்பாக கலந்துரையாடல் ஒன்றை கோரி தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிற்கு சென்ற போதிலும் அதற்கு உரிய பதில் கிடைக்கவில்லை என அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதன் காரணமாகவே இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அதன்படி மாலை 5 மணிக்குள் தீர்வு வழங்கப்படாவிட்டால் மாலை நேர பணிக்கு திரும்பும் பயணிகளை பாதிக்கும் வகையில் வேலைநிறுத்தம் ஆரம்பிக்கப்படும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை அதிகரிப்பினால் தற்போதைய கட்டணத்தில் சேவையை முன்னெடுப்பது நட்டத்தை ஏற்படுத்துவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச ரீதியில் நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வாக அஞ்சல் விநியோக நடவடிக்கைகளை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முன்னெடுப்பதற்கு அஞ்சல் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி அஞ்சல் மா அதிபர் தெரிவித்துள்ளார். புதிய தீர்மானத்திற்கு அமைய கொழும்பிலிருந்து நீண்ட தூர பகுதிகளுக்கு அஞ்சல் விநியோகங்கள் ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களில் மாத்திரம் நடைபெறும். இந்த நடைமுறை கொழும்பிலிருந்து பின்வரும் நகரங்களை நோக்கிய விநியோகங்களுக்கு பொருந்தும். அதன்படி கொழும்பிலிருந்து வவுனியா ஊடாக யாழ்ப்பாணம், கொழும்பிலிருந்து பொலனறுவை ஊடாக மட்டக்களப்பு, கொழும்பிலிருந்து பதுளை, கொழும்பிலிருந்து கண்டி ஆகிய இடங்களுக்கு பொருந்தும். இதேவேளை நீண்ட தூர பயணங்களுக்கு கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான அஞ்சல் விநியோகங்களும் இதே அடிப்படையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. களனி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் யுவதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். களனி போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய இன்று அதிகாலை முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 1 கிலோகிராம் 36 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்துடன் போதைப்பொருள் வியாபாரத்தின் மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 1,90,000 ரூபாய் பணமும் ஒரு நவீன ரக கைபேசியும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு 14 பகுதியை சேர்ந்த 22 வயதுடைய யுவதி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இன்று மகர நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் களனி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.